அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது சுதன் குயினி குடும்பத்தில் மரித்த மத்தயாஸ் என்கின்ற ஆண்டனி சாந்தி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. மேலுமாய் தேவேந்திரன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, உமது உதவி என்னை விட்டு தொலைவில் போய்விட செய்யாதேயும், எனக்கு துணை செய்யவாறும். ஏனெனில் நானோ ஒரு புழு, மனிதனில்லை, மானிடரில் நிந்திக்கும் மக்களின் இகழ்ச்சிக்கும் உள்ளானேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வர இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் புனித வாரத்தில் நம்மை அழைத்து செல்ல போகிறது. எனவே இந்த புனித வாரத்திலே நம்முடைய ஆன்மீக பயணம் தொடருவதற்கு முன்னதாக இந்த புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதி உள்ளவளா என்று சிந்திக்க இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கப் போகிறோம். இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வார்கள் என்று பரிசேய கூட்டம் இயேசுவுக்கு எதிராக போராட்டத்தை எழுப்ப போகிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் இயேசுவோடு பயணிக்கப் போகிறார்கள். நம்பிக்கையற்றவர்கள் இயேசுவின் பாடுகளின் பயணத்தின் வழியாக, மரணத்தின் வழியாக அவர்களும் மீட்பை பெறப் போகிறார்கள் என்பதை கையப்பா அற்புதமாக சொல்லிவிட்டார். எனவே இந்த பாடுகளின் புனித வாரத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இயேசுவோடு பயணித்து வந்தோம் என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். செயலாலும் சிந்தனையாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும், தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிறக்கவும் உடையவர்களாக திகழவும் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலரை ஒரே
நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 37. இறை திருவாக்குகள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேல் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்தினர். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளினின்றும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாக இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைவரச் செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துவார் ஆண்டவராகி நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோவை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும்
புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்பொழுது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்க இருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தம் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பல நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவிகள் என்பதை நமக்கு அன்னையாம் திருச்சபை அழகாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த பாவம் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் அது இயேசுவின் வழியாகத்தான் நிச்சயம் இருக்கும் என்பதை அன்று தந்தை கடவுள் யாவே கடவுள் அற்புதமாக தெரிவித்து விட்டார். இனி நற்செய்தி வாசகத்திலே கயப்பா சொன்ன வார்த்தையை திருத்துதர் பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்தில் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்வி கொண்டது. எல்லா மனிதரையும் சாவு கவ்வி கொண்டது. ஆக இந்த ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது போல இயேசுவின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய பாவமும் கழுவப்பட போகிறது.
அன்று தந்தை கடவுள் கொடுத்திருந்த வாக்குறுதியை கயப்பா ஒரு இறைவாக்கு போல இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டதையும் நம்மால் காண முடிகிறது. அதாவது, உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன, நமக்கு நிகழ்ந்த கொடூரமான கோரமான நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் பாவத்தினால் மனிதன் சிதறடிக்கப்பட்டான். அவர்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருவன் காய்மகாரத்தினால், பொறாமையினால் தன் சகோதரனையே கொன்று குவிக்கிறான். இவர்கள் செய்த பாவம். உறவுகள் பிளவுபடுகின்றன, நாடுகள் பிளவுபட்டன, மொழிகள் பிளவுபட்டன, கலாச்சாரங்கள் பிளவுபட்டன. இந்த 2 நபர்களினால் உறவுகள் பிளவுபட்டு, நாடுகள் பிளவுபட்டு, மொழிகள் பிளவுபட்டு, கலாச்சாரங்கள் பிளவுபட்டு, ஆக இன்றைய கலாச்சாரத்திலே, வளர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனிமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானே, அதுவும் இவர்கள் செய்த பாவத்தினால் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உறவுகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய இறைவனுடைய திட்டத்தை இன்பவனத்திலே இறைவன் ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னதாக விலங்குகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அற்புதமான ஒரு பாச பிணைப்பினை வெளிப்படுத்தியதையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, தான் நிர்வாணியாக இருப்பதை உணர்கிறான், தான் தனிமையை விரும்புகிறான். அந்த தனிமையின் வழியாக பொறாமை, காய்மகாரங்கள், பாவங்கள் நுழைகிறது. அந்த பாவத்தின் வழியாக அழிவும் ஏற்பட்டு விட்டது. அந்த அழிவுதான் சாவு, மரணம். எனவே நற்செய்தி வாசகத்தில் அற்புதமாக கயப்பா சொல்லுவது போல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொல்லுவது இறைவாக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக பரிசேயர்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இவ்வாறு சொல்லுவதையும் நாம் காண முடிகிறது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வார்கள். அதுவும் அவர்களுக்கு தெரிகிறது. இயேசு தன் வார்த்தையின் வழியாக, செயல்களின் வழியாக அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. ஆக இயேசு உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், வெளிச்சத்தை இந்த உலகிற்கு எடுத்து வந்தார் என்பதை அறிந்து வைத்திருந்தாலும் அந்த உண்மையை மக்கள் பின்பற்றக்கூடாது, தங்களுடைய பொய்மையை மட்டும்தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கயவு கொண்ட இந்த பரிசேய கூட்டம் இயேசுவை அழிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். எனவேதான் அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று உங்களுக்கு யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை எங்களிடம் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையை விட்டார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்களும் நானும் இன்று ஒரு பிரதிக்ஞையாக எடுத்துக் கொள்ளுவோம். இயேசு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கயவர்கள் கேட்டார்களே, நாம் இன்று சொல்லுவோம், இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சொல்லும் செயலும், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் மட்டும் ஒரு இனத்திற்காக அழிய வேண்டாம், நானும் என் இனத்திற்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று இதோ இந்த தவக்காலத்தின்
இறுதி சனிக்கிழமை இன்றைய நாளிலே நாம் முடிவு எடுப்போம். அப்பொழுதுதான் பாடுகளின் புனித வாரத்திலே நாம் அனைவரும் பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். அந்த வரத்திற்காக, அந்த சிந்தனைக்காக இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமதருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்ற பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வோடு நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்து இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்னும் கூழியை புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை நீரிலுடன் அழைத்து கொண்ட மத்தியாஸ் என்கின்ற ஆண்டனி, சாந்தி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்து திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் முகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும்.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் கிறிஸ்து கையளிக்கப்பட்டார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமை உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு